जय जय शंकर हर हर शंकर ஆன்மீக அன்பர்களே, உலகமெல்லாம் வாழக்கூடிய தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே, நாளுக்கு நாள் நம்முடைய 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காக்க வந்த அந்த மகா புருஷருடைய வாழ்வியலின் அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்களை நாம் நாள்தோறும் சிந்தித்து வருகின்றோம். நீங்களும் பார்த்து பலருக்கும் அதை ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற வகையில் பிறருக்கு அது பரப்பிக்கொண்டே இருக்கின்றீர்கள். நம்முடைய நோக்கமே ஒரு கலியுகத்தில் 100 ஆண்டு காலம் ஒரு தவ புருஷராய் 5 புலன்களையும் அடக்கி காவிக்குள் கற்பூர தீபமாய் இருந்த ஒருவருடைய வாழ்க்கையை சொல்வது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த மண்ணுலகத்தில் அவதாரம் செய்து அலங்கரித்தார் என்பதை ஒவ்வொரு மூலை முடுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த தரிசனம் டிஜிட்டலின் நோக்கம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது பிடி அரிசி திட்டம். பிடி அரிசி திட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பசித்த காலி வயிறுகள் இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி இறைவனை பற்றி பேசாதே அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஒருத்தன் பசியோட பட்டினியோட வறுமையோடு இருக்கும்போது அவன்கிட்ட பஜன் பாடல்களோ வேத மந்திரங்களோ உபநிடங்களோ பேசுவதில் என்ன பிரயோஜனம்? அவனுக்கு முதலில் இது ஆற வேண்டும். அடுத்து ஒன்று, ஒரு நுட்பமாக சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு ஆண்டவன் ரொட்டி துண்டு வடிவில் இருக்கிறான். ஒவ்வொரு மதமும் வலியுறுத்துவது என்ன? மனிதனுடைய பசிப்பிணியை போக்குவது. இந்த செய்தி அப்படியே வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், பள்ளிகளில் கர்மவீரர் காமராஜருடைய அற்புதமான அந்த சத்துணவு திட்டம், அதற்கு பிறகு எம்ஜிஆரால் மெருகேற்றப்பட்ட மதிய உணவு திட்டம், அதற்கப்புறம் இருந்தவர்கள் தொடங்கி இன்று வரை காலை சிற்றுண்டி உணவுகள்லாம். காரணம், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு உணவிடல் வேண்டும். பாரதி சொல்லுவான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை அழித்திடுவோம். வள்ளல் பெருமான் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அதற்கும் இன்னைக்கு பெரியவா கான்செப்டுக்கும் என்ன அப்படின்னு உங்கள் சிந்தனை குதிரை போகும். இதே மாதிரி தான் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலே ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு, எப்படி 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மார்ச் மாதம், என் நினைவு சரி என்றால் ஒரு 10ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், நம்முடைய சென்னை மாநகரத்தில் அப்பொழுதே கொஞ்சம் பரபரப்பாக இருந்த தி நகரில் இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு ஆலயம், நான் சொல்கிறது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு, மகா பெரிய சுவாமிகள் மாலை நேரத்தில் அங்கே ஒரு சத்சங்கம் போல, உபன்யாசம் போல சில கருத்துக்களை தெரிவிக்கப் போகின்றார். திடீரென்று விறுவிறுவென்று வந்தவர் பகவத்கீதை பற்றியோ பாரதம் பற்றியோ ராமாயணம் பற்றியோ அல்லது திருமந்திரம் பற்றியோ திருப்புகள் பற்றியோ பிரபந்தங்கள் பற்றியோ பெருமை பேசுவார் என்று எல்லாரும் நினைத்த போது, அவர் சொன்ன வாசகங்கள் நம்முடைய நெஞ்சில் இன்றைக்கும் நிழலாக இருக்கிறது. கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு போல உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பார்கள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே. இதெல்லாம் அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்குது. என்ன பெரியவா ஏதோ இலக்கிய இதிகாச சான்று சொல்லுவாங்க, நடைமுறை விஷயம் சொல்கிறாரே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே, சிறந்த தானம் அன்னதானம், இப்படி சாப்பாட்டை மையப்படுத்தி நிறைய விஷயங்களை அன்றைக்கு சொல்லத் தொடங்கினார். எல்லாருடைய புருவங்களும் விரியத் தொடங்கியது. இப்பொழுது பெரியவர் சொல்கின்றார், அதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கு ஒரு 60-70 ஆண்டுகளாக பலருடைய பசிப்பிணியை போக்குவதற்கான விதையை, அந்த அச்சாணியை இந்த மண்ணில் விதைத்த பெருமை காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதிக்கே பொருந்தும். அதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்புக்குரிய பக்த கோடிகளே, நாளையிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய செயல், இதற்கு பெயர் பிடியரிசி திட்டம் என்ற பெயர். கலையம் அப்படின்னா பாத்திரம் கலையம். அதில் நீங்கள் அரிசியை களைஞ்சி போடுவீங்க, உழ வைப்பீங்க, சமையல் பெண்கள்.
அப்படி அரிசியை எடுத்து களைஞ்சு களையம் வைத்து உணவாக்கி அதை சமைக்கின்ற நேரத்திலே ஒரு பிடியை எடுத்து பக்கத்திலே ஒரு டின்னு மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு பிடி போடுங்க. அதற்கு பேர் பிடி அரிசி திட்டம். ஒரு பிடி போடுங்க. அடுத்த அமாவாசை பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கும், இல்லை அந்த டின்னு நிரம்பி இருக்கும். முடிஞ்சவங்க 10 ரூபா போடுங்க, 5 ரூபா போடுங்க, 3 ரூபா போடுங்க, 2 ரூபா போடுங்க, 1 ரூபா போடுங்க. எப்படி சிறுதுள்ளி பெருவெள்ளம், சிறுக சிறுக சேமிம்பாங்கல்ல. எப்பேற்பட்ட அன்னதான திட்டத்தை பெரிய MBA படிக்கல, யூனிவர்சிட்டி போல பட்டங்கள் பெறல, பெரிய வல்லுநர்களோடு அவர் எந்த ஆராய்ச்சியும் செய்யலை. பிடியரிசி திட்டம்ங்கிற ஒரு கான்செப்டை இந்த மண்ணுலகத்தில் அறிமுகப்படுத்தி வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பசிப்பினி போக்கிய பரம்பொருள் அல்லவா நம்முடைய பரமேஸ்வரன். எப்படி பாருங்க, ஒரு பிடி அரிசி அந்த களையத்தில் போட்டுக்கிட்டு வாங்க, அடுத்த அமாவாசைக்கு களைய நிறைஞ்சிரும். அதில் சில்லற காசு போட்டிருப்பீங்களா, அந்த காலத்தில் நீங்கள் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1 ரூபான்னு வச்சா கூட 30 ரூபா. இன்னைக்கு 10 ரூபான்னு வைங்க, எவ்வளோ ஆச்சு? 30 நாளைக்கு 300 ரூபாய் ஆச்சு. பெரியவர் சொல்றாரு, இதை நீங்க மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களும் பயன் தரத்தக்க வகையிலே 10 வீட்டுக்கு சொல்லுங்க, 10 வீட்டுக்கு சொல்லுங்க. இப்போ அடுத்த அமாவாசை நீங்க 10 வீட்டு அரிசியை பாருங்க, அந்த பணத்தை சேகரிங்க, உங்க தெருவில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுங்க, 10 பேருக்கு அன்னதானம் நடக்கும். இது சொல்லியிருந்தா அவர் காவி உடைக்குள் இருக்கக்கூடிய சராசரி கருணை கடல். அடுத்தவர் எழுதுறாரு, அன்புக்குரிய மகாஜனங்களே, அடுத்த மாதம் உங்கள் தெருவில் உள்ள ஏழை குடும்பத்திற்கோ அல்லது ஏதேனும் வசதியற்ற ஒரு ஆசிரமத்திற்கோ இதை அனுப்பி வையுங்கள். பலருடைய பசியை போக்குகின்ற போது அங்கு ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசமாக நின்று தெரிவார். சுடர்விட்டு பிரகாசமாக நின்று தெரிவார். நம்ம வேடிக்கையா சொல்றோம்ல, பசி வந்தா 10 பறந்துருன்னு. அதுக்கு எப்படி கான்செப்ட் யோசிச்சிருக்காரு பாருங்க. முதல் மாதம் நீ சேர்த்து கோவிலுக்கு கொடு, அடுத்த மாதம் உன் தெருவிலேயே இருக்க வசதியற்றவர்களுக்கு கொடு, அதுவும் முடியலையா ஏதேனும் ஒரு அனாதை ஆசிரமங்களுக்கு அனுப்பி வை. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், காரணம் பெரியவர் அப்படியே சொல்கிறார். இந்த பேச்செல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு கர்ணன் மகாராஜாவை பற்றி சொல்லி பொன்னை பொருளை மண்ணை கொடுத்தவன் அன்னதானம் செய்ய தவறிட்டான். இருந்தாலும் விதுரர் குடிசை அங்கேன்னு சொல்லி காமிச்சதுனால தான் அவனுடைய ஆள்காட்டி விரலுக்கு மகிமை இருந்தது. உண்டவனுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொன்னக்கூடிய கும்பகர்ணன் அண்ணனுக்கு பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது நம் குற்றம்னு எடுத்துரைத்தவன். உண்டவனுக்காக நீ சாப்பாடு போட்டு என்னை வளர்த்தியப்பா, அந்த நன்றிக்காக உயிர் விடுறேன்னா. உலகத்திலேயே மனிதனுக்கு பெரிய தானம் எதுன்னா பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய அன்னதானம். நம்ம சொல்கிறோம்ல, ஈதல் இசைப்படுத வாழ்தல்னு, பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல்ங்கிற வார்த்தைக்கு எப்படி நம்ம திருமூலருடைய திருமந்திரம் படிக்கிறோம், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை, அந்த வார்த்தையை கவனிங்க. யாவருக்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீ சாப்பிடும் போது ஒரு கவனம் ஒரு கொடு, யாவருக்குமாம் பிறக்கின்றவரை தானேன்னு அந்த திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய சாரை பிடிந்து பிடியரிசி திட்டம் என்று ஒன்றை இந்த மண்ணில் கொண்டு வந்து மனித மனங்களுடைய பசிப்பினி போக்கிய பரம்பொருள் அல்லவா பெரியவர். இன்றிலிருந்து தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக கேட்கின்றேன். இந்த வினாடியிலிருந்து பெண் சகோதரிகளே, இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய தாய்மார்களே, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக கைகூப்பி கேட்கின்றேன். பிடியரிசி திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து உங்கள் தெருவில் உங்கள் திருக்கோயிலினுடைய பசிப்பினியை போக்குங்கள். அதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி, பெரியவர் காட்டும் பாதை. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் பெரியவா தரிசனத்தில். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.